ஒரு நாடு ஒரு தலைவர் என்ற திட்டத்தின் மூலம் சர்வாதிகாரத்தை செயல்படுத்தி அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் சிறைக்கு அனுப்ப பிரதமர் மோடி முயற்சிப்பதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார். சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த முதல் நாளிலேயே அவர் தேர்தல் களமாட ஆரம்பித்துவிட்டார். டெல்லியில் ஆம் ஆத்மி தலைமையகத்தில் தொண்டர்கள் மத்தியில் அரவிந்த் கெஜ்ரிவால் உரையாற்றினார். இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்று கேள்வி எழுப்பும் பிரதமர் மோடிக்கு அடுத்த ஆண்டு 75 வயது ஆகும்போது அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, சுமித்ரா மகாஜன் வரிசையில் ஓய்வு பெறுவாரா எனில் அடுத்த பிரதமர் யார் என்று கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பினார். அடுத்த பிரதமர் அமித்ஷா எனில் அவர் மோடியின் உத்தரவாதங்களை நிறைவேற்றுவாரா என வினவிய கெஜ்ரிவால் இந்தியாவில் சர்வாதிகாரத்தை புகுத்த பிரதமர் நினைப்பதாக விமர்சித்தார். देशवासियों को ये समझने की, अब जब मैं बोलने जा रहा हूं, समझने की जरूरत है. उस मिशन का नाम है वन नेशन वन लीडर. देश के सारे नेताओं को खत्म करना चाहते हैं मोदी जी, और इसको 2 स्तर के ऊपर इस मिशन को चला रहे हैं. जितने विपक्ष के नेता हैं उनको जेल भेजेंगे, और जितने बीजेपी के नेता हैं उनको सबको निपटा देंगे, उनकी राजनीति खत्म करते जाएंगे. சர்வாதிகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர தாம் தீவிர பரப்புரையில் ஈடுபட உள்ளதாகவும் பாரதிய ஜனதாவின் ஊழல்களை வெளிக்கொண்டு வரப் போவதாகவும் கெஜ்ரிவால் தொண்டர்கள் மத்தியில் பேசினார். ஆம் ஆத்மி என்பது கட்சியல்ல, அது கொள்கை என்றும் அதனை அழிக்க முடியாது என்றும் பேசிய கெஜ்ரிவால் அடுத்து இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும், அதில் ஆம் ஆத்மி அங்கம் வகிக்கும் என்றும் கூறினார்.